இப்போ ஒரு சில நபர்களுக்கு ஸ்பைடர் வெயின்ஸ் இருக்க நபர்களுக்கு கூடயே சேர்ந்துட்டு வேரிகோஸ் வெயின்ஸும் இருக்கலாம். இப்போ என்னடா ஸ்பைடர் வெயின்ஸ் ஒண்ணு சொல்றாங்க, வேரிகோஸ் வெயின்ஸ் ஒண்ணு சொல்றாங்க. 2 வேற வேறயா அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வந்து 2த்துக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு. என்ன கனெக்ட்னா, ஸ்பைடர் வெயின்ஸ்ங்கிற வெயின் வந்து நார்மலா வந்து நம்ம எத வச்சு டெர்ம் பண்றோம்னா, சைஸ். அந்த வெயின் வந்து ஸ்கின் லேயருக்குள்ள ரொம்ப சின்னதா பொடி பொடியா இருக்கும். ஒரு 1 மில்லிமீட்டர் மேக்ஸிமம் ஒரு 2 to 3 மில்லிமீட்டர் சைஸ் தான் அதோடைய சுற்றளவு. டயாமீட்டர் அவ்வளோதான் இருக்கும். அவ்வளோ சின்ன வெயின்ஸ்ல வரக்கூடிய அந்த ப்ராமினென்ட்டா ஸ்பைடர் மாரி கிளஸ்டர்ஸா ஸ்கின்ல நெறைய தெரியக்கூடிய அந்த வெயின்ஸ் பேர் தான் குட்டி, குட்டி வெயின்ஸ் பேர் தான் ஸ்பைடர் வெயின்ஸ். இதே ஒரு சிலருக்கு வந்துட்டு நல்லா தடிமனா வெயின்ஸ் நல்லா பச்சை நரம்புகள் கால்ல பெருசு பெருசா தெரியும். அது வந்து நம்ம வந்து சைஸ் வந்து மோர் தென் 4 மில்லிமீட்டருக்கு மேல இருக்கக்கூடிய அந்த மாரியான வெயின்ஸ வந்து நம்ம வேரிகோஸ் வெயின்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஸ்பைடர் வெயின்ஸ் மட்டும் தனியாவே அவங்களுக்கு ஒரு சிம்ப்டமா இருக்கலாம். ஒரு சிலருக்கு ஸ்பைடர் வெயின்ஸோடு சேர்ந்து வேரிகோஸ் வெயின்ஸும் சேர்ந்து சிம்ப்டம்ஸ் தரலாம். ஸோ இந்த மாரி நபர்களுக்கு வந்துட்டு பார்க்கும்போது, இந்த வேரிகோஸ் வெயின்ஸோட இருக்க நபர்களுக்கு கால்ல வந்து வீக்கம் வரலாம், தோல் கலர் மாறலாம், கால் கனமா இருக்கலாம், வேலை செய்யும்போது மசில் கிராம்ப்ஸ் வரலாம், நீண்ட நேரம் நிற்கிறதுனால கால் வந்து சைஸ் எடிமா, கால் வீக்கம் ஏற்படலாம், படுத்து தூங்கும்போது வீக்கம் கம்மியாகலாம். ஸோ இந்த மாரி நபர்களுக்கு ஸ்பைடர் வெயின்ஸோட சேர்ந்து உள்ளார தோலுக்கு கீழேயோ காலுக்கு உள்ளாரக்கூடிய பெரிய சைஸ் வெயின்ஸ், சிரை நரம்புகள், பெரிய சைஸ் வெயின்ஸ் வந்து அதுவும் செயலிழந்து போய் ரத்த தேக்கத்தை உண்டு பண்ணுறதுனால ஸ்பைடர் வெயின்ஸ் ப்ளஸ் வேரிகோஸ் வெயின்ஸ் சேர்ந்து இருக்க நபர்களுக்கு தொந்தரவுகள் நிறையா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம்.